ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். சாச்சனாவை நம்ம பார்க்கும்போது இந்த பொண்ணு என்னப்பா சின்ன பொண்ணாக இருக்குது, இம்மெச்சூராக இருக்குது, பயங்கரமாக ஓவராக வாயாடுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து அந்த பொண்ணு மேலே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி சாச்சனாவை நம்ம என்னவா பார்த்தோம் அப்படின்னா, சின்ன பொண்ணாக இருந்தால் கூட பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பக்காவாக பேசுதுப்பா, அடிச்சு நவுத்துதுப்பா, சொல்லப்போனால் டைட்டிலே வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீக்லலாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேச ஐயோ இந்த பொண்ணு என்னடா கிரிஞ்சாக பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து அந்த பொண்ணை வந்து ஒரு ஓரங்கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டிங்ஸில் கூட வந்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை சாச்சனா அவர்கள். ஏன்னா மக்களுக்கு அது வந்து ஏற்றுக்கிறபடியாக இல்லை. ஸோ இப்போது இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க சாச்சனா. ஸோ அந்த சம்பவம் மனசை ரொம்பவே தொட்ட ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நிறைய பேர் அப்படி தான் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி வந்து கேட்குறாங்க, சாச்சனா அவர்களே நைட்டு ஒரு விஷயம் பண்ணியே அது யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக நமக்கே வந்து தெரியல. அது 24/7 வந்து நம்மளே பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து. பட் அது நைட் நேரத்தில் வந்து நடந்திருக்கு. ஸோ சாச்சனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனாவே சொல்கிறாங்க, அன்றைக்கி நைட் வந்து எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. தூக்கம் வராததுனால சரி ஆண்கள் கிட்ட வந்து நம்ம போகலாம், பேசலாம். அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன் சார். கோட்டை தாண்டி தான் போனேன், டாஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் சார் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஆண்கள் வந்து இந்த ஃபுட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக வந்து தீபக் அவர்கள் வந்து ஃபுட் இவ்வளோ தாண்டா இருக்குது, இந்த நேரங்களில் நம்மளால் சாப்பிட முடியும், இந்த நேரங்களில் வந்து நம்ம பட்னியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி வந்து இருந்தது. ஸோ அது அப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போது சரி ஓகே, பிக் பாஸ் என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை தண்டனை கொடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் டேஸில் எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் சரி, அதுக்கான கான்சிக்வன்சஸை எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எங்ககிட்ட இருந்த அரிசியை 2 கிளாஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய பவுல் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன் சார். இதுதான் ஆக்சுவலாக வந்து நடந்தது. ஸோ இதனால் எந்த கான்சிக்வன்ஸாக இருந்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா அவர்கள் வந்து சொன்னாங்க. ஸோ உடனே பாய்ஸ்க்கெல்லாம் ஒரே ஷாக், டேய் என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இது என்னுடைய அரிசி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பெண்களுடைய அரிசியும் கூட. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லாமல் இது செஞ்சது தப்பாக போயிடும், சரி அதனால் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா போய் பெண்கள்கிட்ட மொத்த பேர்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால் பாய்ஸ்லாம் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இப்படி சே அப்படின்னு சொல்லி எல்லாருமே எழுந்து ஆட்ஸ்ஆப் பண்ணாங்க, கை கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. சரி இவங்க இவ்வளோ பெரிய சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா, பவித்ரா, ஆனந்தி இவங்க 3 பேர் வந்து பிக் பாஸ் கிட்டே போய் இந்த மாதிரி ஃபுட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பட்னியாக இருக்காங்க, ப்ளீஸ் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனுப்பிச்சாப்பில் சில ரேஷனரி ஐட்டம்ஸ்லாம். அதை பார்த்த உடனே ஆண்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆக்சுவலாக பெண்கள் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. இன்றைக்கி அது விஜேஎஸ் வந்து சொல்லும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, சாச்சனா அவர்கள் வந்து இதெல்லாம் பேசி முடித்தாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றியும் சொன்னாங்க ஆண்கள் டீம் நல்லா சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜேஎஸ் வந்து ஒரு வார்னிங்கும் கொடுத்தாப்புல சாச்சனா அவர்களுக்கு. என்ன வார்னிங் அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு கேம். ஸோ இது மாதிரி சர்வைவ் ஆகிறது தான் கேம். ஸோ பிக் பாஸுக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லி விட்டாப்புல. ஓகே நண்பர்களே, சாச்சனா செஞ்ச இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செஞ்சீங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.